அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்குது கோவில்பட்டி கடம்பூர் இடைப்பட்ட பகுதியில் பணிகள் முடிஞ்ச பிறகும் சிஆர்சி இன்ஸ்பெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எல்லா பணிகளும் முடிவடைஞ்சிருச்சு. ஆனால் ட்ராக்கோட இணைப்புக்காக தான் காத்திருக்குது. இப்போ இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஆர்எஸ் இல்லாமல் முதன்மை கோட்ட பொறியாளரை வைத்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் ட்ராக்கை லிங்க் பண்ணுறதா பிளானில் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பணிகள் இன்னும் 2-3 நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின மேலும் தகவல்கள் கிடைச்சா நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 2-3 நாளில் லிங்க் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட பணிகள் பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக பணிகள் நடந்து வந்துட்டு இருந்தது. பணிகள் நடக்கும்போது நிறையா பிரச்சனைகளையும் தாமதத்தையும் சந்திச்சது. இப்போது இந்த பாதையோட இணைப்புக்கும் தாமதமாக தான் இருக்குது. இப்போ ஒருவேளை அந்த முதன்மை பொறியாளர் பிஸி ஷெட்யூலில் இருக்காரோ என்னமோ பார்க்கலாம். இன்னும் 2-3 நாளில் இதோட இணைப்பு இருக்கலாம் அப்படின்னு நிலைய அதிகாரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் தான் ட்ராக்கை லிங்க் பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. மற்றபடி கடம்பூர் சரி, குமாரபுரம் சரி லிங்க் பண்ணிட்டாங்க. குமாரபுரத்தோட லூப் லைன் பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லூப் லைனும் ரிமூவ் பண்ணுற ஐடியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அங்கே வண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் குமாரபுரம் வேலையும் முடிஞ்சிருச்சு. கடம்பூரும் லிங்க் பண்ணிட்டாங்க. நீ லிங்க் பண்ண வேண்டிய ஒரே வேலை இங்கே கோவில்பட்டியில் மட்டும்தான். அதை பற்றின முழுமையான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 நாளில் இன்னும் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.